கேன்சர் வர்றதுக்கு பிரிவை நினச்சி வருந்துறது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு ரிசர்ச்சில் அனலைஸ் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 30,000 பேஷண்ட்டை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அதில் பிரஸ்ட் கேன்சர் யார் யாருக்கு வந்திருக்கு, என்ன காரணத்தினால வந்திருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணதில் 28,000 பேருக்கு கணவனை இழந்தவர்களும் டிவோர்ஸீஸுக்கும் தான் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஜென்ரலாக ஈஸ்டர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இழப்பு அதிகமாக லங்கோட டிசெண்டிங் ஃபோர்ஸ் குறையும், அதே நேரத்தில் பாடியில் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஹைப்பர் ப்ராலிஃபரேட்டிவ் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கேன்சர் செல்ஸோட உற்பத்தி அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்தில் இஸ்லாம் நமக்கு பழக்கி கொடுத்துருக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இழப்பை நினச்சி வருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய தியாக திருநாளுடைய பர்பஸ் என்னென்னா, நம்ம கூட இருக்கிறது எப்போ வேணாலும் விலகி போயிடலாம். அந்த தருணத்தில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கல்வை அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்திட்டோம்னா நம்ம இழப்பை நினச்சி வருந்த போகிறதும் இல்லை, இந்த மாதிரி கொடிய வியாதியில் நம்ம சிரமப்பட போகிறதும் இல்லை இன்ஷா அல்லாஹ்.